ஏன்னா இந்த 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 கண்ணு இருக்கே, இத பார்த்தா அந்த வைரஸ்க்கே காதல் வந்துடும் வசு. ஒரு நிமிஷம். பாத்தியா பேப்பர், எழுது வசு, எழுது. எழுதணும். நான் சொல்லவா? உனக்கு என்ன தோணுது? இல்ல நான் கவிதாவே சொல்லிடுறேன். கண்மணி, அன்போட காதலன் வரையும் மடல். பொன்மணி, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன வசு, பயமா இருக்கா? ஏன் பயப்படுற? பயப்படாத வசு. இங்க பாரு, எதை பார்த்தும் பயப்படாத வசு. நான் இருக்கேன், உன் ஜோதிமணி இருக்கேன். ஏன் வசு? வசு வசு ஒண்ணும் இல்லை வசு. வசு பயப்படாத வசு, பயப்படாத. பயப்படாத வசு. செல்லம் இல்ல, செல்ல குட்டி வசு. நீ வசு 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 வசு. வசு இங்கே இரு, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன படி, முக்கியமான இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஏண்டா கஷ்டப்பட்டு ஐடியா கொடுத்து கடத்திட்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறானா கவிதை வாசிக்கிறியா அவள்கிட்ட? இல்ல பாட்டி, முதல்ல அவ கூட கொஞ்ச நேரம் வார்த்தையால வாழ்ந்து பார்த்து கிழிச்ச அப்படியே கொன்றுவேன் உன்னை. டேய் போடா, போய் முதல்ல நான் சொன்னதை செய்டா. டேய் அழாத, இழிச்சுக்கிட்டே போ. முடியல பாக்க, போடா. போன் யாருது? போன் யாருது? போய் சொல்ற, போய் சொல்ற. வாய் ஃபுல்லா போய், வாய் ஃபுல்லா போய். ஏண்டா சிக்னல்ல நின்னுதான் 2000 ரூபாய்க்கு சேஞ்ச் கேப்பியா நீ? 2000 ரூபாய் எப்படா கிடைச்சது உனக்கு? கள்ள நோட்டு தானே? கள்ள நோட்டு தானே? சொல்லு சொல்லு. அண்ணன் கொடுத்தாரு சார். அப்படி வா வழிக்கு. எங்க இருக்கான் அவன்? சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சார் நான் சொல்றேன் சார். நான் வலிக்குது சார். வலிக்குதா? ஆமா சார். போலாமா? போலாம் சார், நான் காட்டுறேன் சார். சார் விட்டுருங்க சார், தூக்காதீங்க சார். சார் நானே வரேன் சார். சார் விட்டுருங்க சார். சார் தூக்காதீங்க சார். சார் விட்டுருங்க சார். அண்ணன் காரியத்தை முடிகிற வரைக்கும் இவனை அங்கே இங்கே அலைய விட்டுற வேண்டியதுதான். கையை கழட்டி விடுறான். என்ன வசு, கை வலி? வசு ஒழுங்கா என்ன விட்டு, இல்லைன்னா அடிப்பட்டே சாவ. பாத்தியா, நான் உங்ககிட்ட எவ்வளவு அன்போட நடந்துக்கிறேன். ஆனா நீ என்ன கழுவி ஊத்துறிய வசு. இங்க பாரு, நீ எங்கேயும் ஓட முடியாது. ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நீ. இதனால சுலபமா மாட்டிப்ப. ஒழுங்கா என்ன போக விட்டு. ஏன் வசு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உனக்கு நான், எனக்கு நீன்னு அந்த கடவுள் போட்டு முடிச்சிருக்க. இந்த முடிச்சதுக்கு அவுத்துலாம். கை வலிக்குதா வசு? படாது, கை படாது. எப்பரா போனோம்? இங்கே தான் சார். அந்த ரைட்டு சார். தோ இந்த லெஃப்ட் தான் சார். இந்த லெஃப்ட் தான். சார் இந்த ரைட்டு சார், ரைட்டு. ஏய் எங்கடா? சார் கொஞ்சம் தூரம் தான் சார், கொஞ்சம் தூரம் தான். வாங்க போற பாத்துக்கிட்டே இரு. இப்போ கொட்றாரு உன்னை. டேய் எவ்வளவு நேரம் சார்? பக்கத்துல தான் சார். ஐயோ மறந்துட்டேன் சார். இங்கே தான் சார். படாது வசு, படாது. வசு, இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத பொன்னான நாள். ஜோதிமணி என்கிற நாள் வசு என்கிற ஜோதியுடன் கலந்த நாள். வசு
வசு चलो டேய் முகப்பேர்ல எங்கடா? சார் முகப்பேர்ல இங்க பக்கத்துல தான் சார் ஏய், வலி வந்துச்சு சார் நீங்க அச்சாட்ல அடிக்கிற அடியில மண்ணில இருக்க முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு வரப்போகுது. இப்ப ஞாபகம் வரும் பாக்குறியா? சொல்லு 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 சொல்லு. நீ இப்படிலாம் கேட்ட சொல்ல மாட்டே. நீ இந்த வராரு கடத்த சொன்னது யாருன்னு தெரியலங்கிற. வசுந்தரா எங்கன்னு கேட்டா பொய் சொல்ற. வா வெளில வா. சார் வேணாம் சார் வேணாம் சார் 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 வேணாம் சார் 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 எங்க எந்த ஏரியா? சுத்த விடுற நீ. சுத்த விடுற நீ. சுத்த விடுற. எங்க எங்க எவ்வளவு நேரமா எவ்வளவு நேரமா சுத்த விடுற? எங்க எங்க போன் எடு போன் எடு போன் எடு போன் எடு போன் எடு போன் எடு போன் எடு. நான் சொல்ற மாதிரியே பேசணும். போன் அடி. தப்பிச்சிட்டேன்னு சொல்லு. சரி சார். எங்க வரணும்னு கேளு. பேசுறேன் சார். மச்சான் 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 அந்த ஆளை தட்டி விட்டு தப்பிச்சா மச்சான். எங்க இருக்கற? ஏய் மச்சான் நான் குடல்ல தாண்டா இருக்கேன். நீ எங்க இருக்க? சொல்டா. குடோனுக்கு வழி கேளுடா. மச்சான் குடோனுக்கு வழி தெரியல மச்சான். நான் ரோட்ல நின்னுக்கிறேன் மச்சான். ஏய் மாமா மதுரை வயல் ஃபேக்டரி பக்கத்துல ஒரு குடோன் இருக்குல, அங்கதான். கரெக்ட்டா வந்துரு. ஹலோ கேக்குதாடா? சரி மச்சான் வந்துறேன் வந்துறேன். உள்ள போ போ உள்ள. வசு எங்க வசு ஓடுற? அப்படிலாம் உன்னால ஈஸியா தப்பிக்க முடியாது வசு. பொறுக்கி வழி விடா. இவ்வளவு கொழுப்பு இருந்தா என் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லி என்ன கடத்துவேன். ஐயோ வசு, உன்னை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. இப்போ மண்டைய பொளந்துட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா. மண்டைய பொழப்பியா? ஐயோ வசு 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு வசு. வசு வசு அழகான கையில இப்படி ஆயுதமா ஆனா வசு இதெல்லாம் தப்பு வசு. கீழே போட்டுரு வசு. இங்க பாரு உனக்காக நான் ஜெயிலுக்கு போறேன் வசு. நீ ஜெயிலுக்கு போறா நான் தாங்குவேன் வசு. என் நிலைமை புரிஞ்சிக்க மாட்டேன் வசு. இங்க பாரு நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அது நீ புரிஞ்சிக்க. இல்ல வசு அது கீழே போட்டு 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 வசு. ஐயோ வசு வசு ஆமா ஐயோ வசு வலிக்குது வசு. வசு என்ன வசு வேணா வசு. இங்க பாரு என் இதயம் இடியக்குள்ள தாங்கும். ஆனா நீ அடிக்கிற அடிய தாங்காது வசு. வேணா வசு. ஏன் வசு இப்படி பண்ற? உனக்காக நான் போலீஸ்ட வாங்கின அடியை பத்தி ஒரு புத்தகமே எழுதலாம் தெரியுமா? நீ என்ன இப்படி அடிச்சா எப்படி வசு? என்னை பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா? அப்படியா நீ திருந்தலையாடா? இங்க பாரு நான் உன்னை லவ் பண்ணது குத்தனா நான் திருந்த மாட்டேன் வசு. நான் திருந்தவே மாட்டேன். நான் திருந்தவே மாட்டேன் வசு. வா வசு என்கிட்ட வந்துரு வசு. வா வசு. நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அர்ஜுன் சார் கிட்ட மும்பைல நீ அடி வாங்கினல, இப்போ இங்கேயும் நீ அதே அடிய வாங்க போற. ஐயோ வசு மாமன் செம்ம மூட்ல இருக்க வசு. இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி பேசி மூட் அவுட் பண்ற? வா செல்லம். நான் அப்படிதான் பேசுவேன் வசு. நீ ஏதோ விளையாட்டுமா பேசிருக்கடா செல்லம். அப்படிதான் பேசக்கூடாதுன்னு. தப்பு தப்பு தப்பு. இனிமே பேசாத. அர்ஜுன் சார் கண்டிப்பா இங்க வருவாரு. வேண்டாம் வசு பேசாத. பேச வேண்டாம். உன்னால என்ன பண்ண முடியும்? அர்ஜுன் சார் வரணும். நான் அடிக்கணும். அத நான் பார்க்கணும். பேசாத. நீ ஆம்பளையா இருந்தா நீ வீரத்தை அவர்கிட்ட காட்டுற. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கு மட்டும்
ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நல்ல விதமா தானே நாங்க உங்க வீட்டுக்கு வந்தோம். அந்த அம்மா இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசி இவரை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களே. இத பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. உங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணும் ஆகாது, நாங்க காப்பாத்துறோம். இப்படி இவரை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டு காப்பாத்துறோம்னு சொல்றீங்களே. நாங்க உங்க உபகாரத்தை எதிர்பார்த்து வாழலம்மா. எங்களுக்கு நாங்களே கதின்னு இருக்கோம். ஆனா சோதனை எங்களை புரட்டி புரட்டி போடுது. எங்களுக்கு இவரை விட்டா வேற கதி இல்லம்மா. வசு, ஏன் வசு, ஏன் என்ன இப்படி கோவப்படுத்துற? இல்ல, நான் பண்ணதா தப்பு வசு. நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. நான் இங்க பாரு, என்ன நானே அடிச்சுக்கிறேன் வசு. இங்க பாரு, இங்க பாரு, நான் அடிச்சுக்குவா? இல்ல வசு, நான் பண்ணிருக்க கூடாது வசு. நான் பண்ண தப்பு வசு, தப்பு தான் வசு. ஆனா நீயும் கோவப்படக்கூடாது வசு. இந்த கோவம் குடும்பத்துக்கு ஆகாது தெரியுமா? இப்படி கோவப்பட்டா நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா வசு? ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இங்க பாரு, நான் உன் மேல வச்சிருக்க காதனால தான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வசு. ஐயோ வசு, நான் தான் மன்னிப்பு கேக்குறேன்ல. ப்ளீஸ் வசு. உயிரே போனாலும் நீ எதிர்பார்க்கறது நடக்காது. உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போவேனே தவிர விரல் கூட என் மேல படுறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஐயோ, என்ன இத பாருங்கம்மா, எப்போ நடந்த விஷயத்துக்கு பரிகாரம் தேடணும்னு நாங்க துடிச்சிட்டு இருக்கோம். நாங்க பாவத்தை தேடி போற ஆளுங்க இல்லம்மா. ஏதோ வாய் வார்த்தை அதிகமாயிடுச்சு, நடக்க கூடாதது நடந்துருச்சு. அதுக்காக எத்தனை தடவை வேணும்னாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ். இத பாருங்க, இது எதுவும் திட்டம் போட்டு நடக்கல, ஏதோ எதேச்சியா நடந்துருச்சு. நீங்க மனசுல எதுவும் நினைச்சுக்காதீங்கம்மா. இவருக்கு ஏற்கனவே தலையில அடிபட்டு இருக்கா? ஆமா மேடம், அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல கொஞ்ச நாள் கோமால இருந்தாரு. அதான் ஆல்ரெடி ஹெட்ல ஒரு பிளாக் இருந்து கியூர் ஆயிருக்கு. பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அகைன் அந்த பிளாக் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஸ்பெஷல் டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். டாக்டர், அவரை உடனடியா குணப்படுத்துங்க டாக்டர். செலவை பத்தி கவலைப்படாதீங்க, என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. பத்திரமா காப்பாத்தி நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பி வைங்க. கண்டிப்பா, இதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். கண்ணு திறந்து பாருங்க, என்னங்க எங்களை பாருங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? அழாதீங்கம்மா, அப்பாக்கு எதுவும் ஆகாது. தைரியமா இருங்கம்மா, அப்பாக்கு எதுவும் ஆகாது. இந்த நேரம் பார்த்து வசுவ வேற காணும். அவளுக்கு போன் போட்டு பாரு, இல்லன்னா அர்ஜுன் தம்பிக்காவது போன் போட்டு கேளு. வர சொல்றேம்மா. அப்படி போடுற காடை என் ராசா. டிக்கு. ஏண்டா நீ எல்லாம் எப்படி அந்த சோதிமணி பைக்கிட்ட ரவுடியா இருக்க? சீட்டாட கூட தெரியல, திங்கதான் லாய்க்கு. டா வாழைப்பழம் தீட்டு போ. ஷஃபல் பண்ணு பொண்ணு. ஷோ, பசி வயித்த கிள்ளுதே. இந்த பைய பார்சல்ல பாதி வாங்கினா கூட நல்லா இருக்கும். எங்க போனான்னு தெரியலையே. எல்லாத்தையும் சொன்ன, இந்த பீடா சொல்ல மறந்துட்டேனே. வரட்டும், திரும்ப போய் வாங்கிட்டு சொல்லு. டேய் சீக்கிரமா போடுறா, 1 மணி நேரம் ஆக்கூடா எல்லாத்துக்கும். இன்னியோட அவளோட கொட்டம் அடங்கிடும். அதுக்கப்புறம் என் பேத்தி ராசாத்தி மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவா. பாட்டி, எனக்கு கூட இந்த மாதிரி ஒரு அத்தை பொண்ணு இருக்கா. அவங்க கடத்தி தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடத்தணும். நல்ல ஐடியாவா கூட எனக்கும். அடிங்க மூஞ்சிய பாரு. டேய், என்னென்ன செட்டப் பண்ணி கொடுக்கறவன் நினைச்சியாடா? சோதிமணி என் பேரன், ஏதோ அவன் ஆசைப்பட்டுட்டான், அவனுக்காக ரிஸ்க் எடுத்து நான் அதை பண்ணிட்டு இருக்கேன்.
டேய் திரும்ப அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி கையை காட்டிட்டு நான் நழுவிடுவேன். டேய் இந்த வயசுல போனி சாப்பிடலாம்டா, ஆனா போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்க முடியாதுடா. இந்தா அண்ணா. டேய் என்னடா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஓடி வர? ஆமா பிரியாணி எங்க? பிரியாணி பின்னாடி இருக்கு பாட்டி. அண்ணாங்கண்ணா. டேய் உங்க அண்ணன் உள்ள போயிட்டான்டா. ஐயோ உள்ள போயிட்டாரா? அண்ணா பாக்கி பணம் நமக்கு தரவே இல்லையா அண்ணா? அதுக்குள்ள உள்ள போயிட்டா? இதெல்லாம் நியாயமாண்ணே? டேய் அவன் கோடவுனுக்குள்ள போயிட்டான்டா. குடோனுக்குள்ளயா? சரி பாட்டி. என்னடா இவன்? தெரியலையே பாட்டி. வாடா என்னன்னு போய் பாப்போம். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் வாசு. இது உண்மை வாசு, புரிஞ்சுக்க வாசு. ஏன் வாசு இப்படி? அண்ணா யார் அவன் சிவப்பூச்சில கரண்டி நுழையிற மாதிரி? இரு வாசு, இந்த வந்துடுறேன். கதவு தரண்ணா. என்னடா? அண்ணா அண்ணா இந்த அர்ஜுன் எப்படியும் நம்ம இடத்த மோப்ப பிடிச்சி வந்துட்டு இருக்கானே. சீக்கிரம் ஓடிடலாண்ணே, வந்துட போறான். அர்ஜுன் சார் கிட்ட மும்பைல நீ அடி வாங்கினல, இப்போ இங்கேயும் நீ அதே அடிய வாங்க போற. வரட்டும், இந்த தடவை அவனை சும்மா விட மாட்டேன். எனக்கு கிடைக்காதவ வேற எவனுக்கும், குறிப்பா அர்ஜுனுக்கு கிடைக்க விட மாட்டேன். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தாலும் ஆண்டி. இவ வீடு தேடி வந்தவங்க கிட்ட நல்லா விசாரிச்சிருக்கணும், இல்லனா பேசாமையாவது இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு தேர் எடுத்து தெருவில் விட்டுட்டா. இப்போ அர்ஜுனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா தான் தும்னு குதிப்பானே. என்ன பண்றது? எப்படி கண்ட்ரோல் பண்றதுனே தெரியலையே. சொல்லுமா. வீட்ல நிம்மதியா உட்காந்துக்கிட்டு சொல்லுமான்னு சொல்லு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமாடி உனக்கு? சொன்னா தானமா தெரியும். அவரு எமர்ஜென்சி வார்டுல வச்சிருக்காங்கடி. அவருக்கு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். நான் அடிச்சதுனால தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு நீயே சொல்லிடுவ போல இருக்கே. ஏய் இப்ப அதுவடி முக்கியம். அதை யாராவது கேட்பாங்களா? நீ பேசுறதால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்க மாட்டாங்களா? நான் தப்பா எதுவும் கேட்கலையே. இங்க பாருமா, நீங்க கேட்காதனால தான் நான் கேட்டேன். அந்த ஆளு என் பொண்ணை பத்தி தப்பா பேசினா, அதனால கை நீட்டினேன். தட்ஸ் ஆல். முதல்ல தப்பா பேசுனது நீதான். உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் கம்முன்னு இருந்தேன். ஆனா சுசித்ரா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருக்கா. ஏன் இது இப்படி எல்லாம் பேசுறான்னு என்கிட்ட கேக்குறா. நான் என்ன பதில் சொல்றது அவகிட்ட? செஞ்சது தப்புன்னு ஒத்துக்காம சப்ப கட்டு கட்டி என்ன முட்டாளாக்குறியா? பாரிந்தோ சுச்சி உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கா. அதுவும் இல்லாம அச்சு வசு வசுன்னு உருகிட்டு இருக்கா. அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமாடி உனக்கு? ஏற்கனவே ஆபீஸ்ல 2 பேரை வசு டிஸ்மிஸ் பண்ணிருக்கா. அத அழகா கொண்டு வந்து நீ சொன்னதா சொல்லி அத உன்கிட்ட கோத்துருவாங்க தெரியுமா? அந்த காண்டுலதான் நீ வசுவோட அப்பா அம்மாவை திட்டுனதா இங்க ஒரு கதையே கட்டுவாங்க. இப்ப என்னமா பண்ணலாம்? அதையே என்னையே கேளு. இந்த பாரு, எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஏதோ ஒரு பரிகாரத்தை செய்யறோங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்கிறப்போ இப்போ நீ இப்படி பண்ணிட்டியடி. பாரு, இப்ப எல்லாருக்கும் மன கஷ்டமா போச்சு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது சமாளி. இத பாருமா, இதெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். இந்த குடும்பத்துல எனக்கு உரிமை இல்லையா? அர்ஜுன் யாரு? என் அண்ணன் மகன் தானே. அவன் வாழ்க்கையில எனக்கு சம்மந்தம் இல்லையா? விடுமா, பாத்துக்கலாம். எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குமா. எவ்வளவு ஒருத்தி அண்ணனோட சொத்துக்காக ஆசைப்பட்டு காய் நகர்த்துறப்போ நான் நகர்த்த மாட்டேனா? இந்த பாரு, இதெல்லாம் விதி இருந்தா தானா நடக்கும். இப்ப சுச்சியை எப்படி சமாதானப்படுத்துறது, எப்படி அச்சுவ ஃபேஸ் பண்றதுன்னு மட்டும் யோசிடி. அத நான் பாத்துக்கிறேமா, நீ விடு. இத மட்டும் சொல்ல தெரியுது. வேடி போன. டேய் சோதி, டேய் என்னடா பண்ண போற? என்னடா பாட்டி, அவ ரொம்ப ஒம்பு பண்றான். என் வலிக்கு வரவே மாட்டேங்கிறான். வெட்டுவன் குத்துவங்கிறான். இங்கே வச்சு அவளை எரிச்சிடறேன். என்ன நினைச்சிட்டு இருக்காவ?